வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிளானிங் லாங்குவேஜ் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிளானிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். பிளானிங்னா என்ன? நம்ம ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இப்போ பிரசென்ட்டா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இந்த கோல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணா ரீச் ஆவோம். ஸோ இத வந்து நம்ம ரிட்டர்ன்ல குடுக்கறது வந்து நம்ம பிளானிங்னு சொல்லிட்டோம். ஓகே. ஸோ பிளானிங்கிறது என்னன்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இத ஆட்டோமேட் பண்ணணும். இது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஒருத்தருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த ரோபோட்டோ இல்ல ஏஜென்ட்டோ என்ன பண்ணும்னா, அந்த என்விரான்மென்ட்ட சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதுவா இந்த இந்த ப்ரோகிரஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் குடுப்போம்? ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் நம்மளால டிஸ்கிரிப்ஷன் குடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஒரு பிளானிங் லாங்குவேஜ் அப்டின்னா, அது வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னா, நம்மளுக்கு யூசுவலாவே பிளானிங்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் ஸ்டேட், கோல் ஸ்டேட், இன்டர்மீடியேட் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஸ்டேட்ட ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். அடுத்து ஆக்ஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஸோ என்ன ஆப்பரேஷன் அங்க நடக்க போகுது? என்ன ஆக்ஷன் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷனிங்கும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் ஒரு ஆட்டோமேட்டட் ரீசனிங் அதுவா நடக்க முடியும். ஓகே. ஸோ இந்த பிளானிங் ஏஜென்ட்ங்கிறது என்னன்னா, நம்மளோட ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதோட ஃபைனல் எக்ஸிகியூஷன் பிளானுக்கும் இருக்கிற அந்த ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து ஓரலா ஒரு ப்ரோகிராம் சொல்றோம், இல்ல ஒரு அல்கரிதம் எழுதுறதுக்கும், அத வந்து ப்ரோகிராமா டைப் பண்றதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. ரைட்டா? சோ அதுதான் வந்து நம்மளுக்கு பிளானிங் லாங்குவேஜஸ். நம்மளுக்கு 3 டிஃபரெண்ட் பிளானிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சோ அது போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் லாங்குவேஜ் ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எல்லா ஸ்டேட்டையும் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். கோல ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஒவ்வொரு ஆக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஓகே. இங்க ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா, இப்போ நான் இந்த டேபிள்ல பார்த்தேன்னா, இந்த டேபிள் மேல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு புக் இருக்கு, ஒரு நோட் இருக்கு, பென் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரூ. இந்த டேபிள் மேல என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, அது எல்லாமே ஃபேக்ட். ஓகே. சோ இது எல்லாமே ஸ்டேட். அப்ப பிரசன்ட்டா அந்த சினாரியோ பாக்குறப்போ அங்க என்னென்ன நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஸ்டேட்ஸ். இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் யூஸ் பண்றோம். அதே மாதிரி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ட்ரூ தான். அப்ப எல்லாமே ட்ரூங்கிறப்ப நம்ம அண்ட் கனெக்டட், கன்ஜெக்ஷன் கனெக்டட்னு சொல்லுவோம். கன்ஜெக்ஷன்னா அண்ட். ஓகேங்களா? கன்ஜெக்ஷன் ஆஃப் லிட்ரல்ஸ்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரிட்ஜ பாக்குறப்போ, இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜா இருந்ததுன்னா, அதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது வெளியில டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுல பால் இருக்கு, முட்டை இருக்கு. அப்ப அது வந்து நம்மளுக்கு ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மில்க் இன் ஃப்ரிட்ஜ் அண்ட் எக் இன் ஃப்ரிட்ஜ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஏன்னா பாலும் இருக்கு, எக்கும் இருக்கு. ஓகே. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்ல இல்ல ப்ரொபோஷனல் லாஜிக்ல தாராளமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து கோல் ரெப்ரசென்டேஷன். கோல் ரெப்ரசென்டேஷன் இதுதான் என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகே. இந்த ஃபைனல் கோலை ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கார் ஓட்டுறேன்னா, அந்த கார் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா சீஸ் அட் டெஸ்டினேஷன் இது வந்து நம்மளுக்கு கோலா இருக்கலாம். ஓகே. அடுத்த ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷனிங் இருக்கும், ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு காலேஜுக்கு கிளம்ப போறேன், பஸ் பிடிக்க போறேன். நான் பஸ் பிடிக்க போறதுக்கு முன்னாடியே என்னோட பேக் ரெடியா இருக்கணும், நான் ரெடியா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து ப்ரீ கண்டிஷனிங்ல வந்துரும். அந்த போஸ்ட் கண்டிஷனிங்கிறது வந்து இப்ப பஸ் ஏறினதுக்கு அப்புறம் நான் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவேன். அது வந்து போஸ்ட் கண்டிஷனிங். ஓகே. சோ இப்ப ஆக்ஷன் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் சென்னைக்கு நான் ஒரு கார்ல சென்னை டு ஆத்தூர் டிரைவ் பண்ணணும். ஓகே. இது வந்து ஆக்ஷன். இப்ப இந்த ஆக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, எனக்கு ப்ரீ கண்டிஷனிங்ல என்ன இருக்கணும்? சின்னு ஒரு கார் இருக்கணும். அந்த கார் சென்னையில இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப சி இஸ் அ கார் அண்ட் சி இஸ் அட் சென்னை. இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் என்னால இந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இப்ப ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கா? அது வந்து போஸ்ட் கண்டிஷனிங்ல வந்துரும். இப்ப கார் வந்து சென்னை டு ஆத்தூர் டிரைவ் பண்றோம். இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கார் வந்து ஆத்தூருக்கு வந்துரும். சென்னையில இருக்காது. கரெக்ட்டா? அதுதான் வந்து சி நாட் அட் ஆத்தூர். நெகேஷன் அட்டுங்கிறப்போ அந்த கார் வந்து சென்னையில இல்ல அண்ட் சி இஸ் அட் ஆத்தூர். கார் வந்து ஆத்தூர்ல இருக்கு. சோ இத எல்லாத்தையும் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். சோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிளானிங்க்குன்னு எடுக்கிறப்போ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும், கோலை ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும், ஆக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். அந்த ஆக்ஷன்லயும் வந்து ப்ரீ கண்டிஷனிங் எஃபெக்ட் இது ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ண தெரியணும். ஓகே. நம்மளுக்கு 3 டிஃபரெண்ட் பிளானிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ட்ரிப்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் சால்வர். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரோபோட்னு ஒன்னு டிஃபைன் பண்ணப்போ யூஸ் பண்ண லாங்குவேஜ். ஓகே. ஆனா இது ரொம்ப பேசிக் லெவல்.
இதோட அடுத்த என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து ஏடிஎல், ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது ரெண்டுக்கும் மேற்படியான அடுத்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பிடிடிஎல், பிளானிங் டொமைன் டெஃபினிஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ப்ராப்ளம் சால்வர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக்லயே குவான்டிஃபையர்ஸ் வராது. ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட் குவான்டிஃபையர்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. ஓகே, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். வெறும் ப்ரெடிகேட் மட்டும்தான், நம்மளுக்கு வந்து குவான்டிஃபையர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஃப்ரீ லிட்ரல்ஸ், அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதையும் யூஸ் பண்ணாது. ஸோ பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் வந்து நம்ம ஸ்ட்ரிப் லாங்குவேஜ் வச்சு பார்த்துக்கலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ரோபோட் வந்து 2 ரூம் இருக்கு. ஒரு ரோபோட் வந்து டீ எடுத்து கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும். ரோபோட் வந்து ரூம் 1ல இருக்கு, டீயும் கெஸ்ட்டும் ரூம் 2ல இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஸ்ட்ரிப் லாங்குவேஜ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இனிஷியல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ரோபோட் வந்து ரூம் 1ல இருக்கு. ஸோ ரோபோட் இன் ரூம் 1, டீ வந்து ரூம் 2ல இருக்கு, டீ இன் ரூம் 2, கெஸ்ட் இன் ரூம் 2, டீ கெஸ்ட் 2 பேருமே ரூம் 2ல இருக்காங்க. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்டேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். அதே இதை வந்து ஒரு ஆக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரோபோட் வந்து ரூம் 1ல இருக்கு, டீயும் கெஸ்டும் ரூம் 2ல இருக்காங்க. இந்த ரோபோட் ரூம் 2க்கு போனாதான் அது டீயை எடுக்கவே முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்ணணும், ரோபோட் வந்து ரூம் 2க்கு மூவ் பண்ணும். அப்ப இந்த ரோபோட் ரூம் 2க்கு மூவ் பண்ணுங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு ப்ரீ கண்டிஷனிங் பாத்தீங்கன்னா ரோபோட் ரூம் 1ல இருக்கணும். கரெக்டா? ஸோ மூவ் டு ரூம் 2ங்கிறது தான் வந்து ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்ட். இதை பண்ணோம்னா ரோபோட் வந்து ரூம் 1ல இருக்கணும். சரி, ரூம் 2க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும்? ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, நம்மளுக்கு வந்து ரூம் 2க்கு ரோபோட் போயிடும். அப்ப அந்த ரோபோட் இன் ரூம் 2ங்கிறத ஆட் பண்ணுவோம். இப்ப ரூம் 2க்கு ரோபோட் போயிடுச்சுன்னா ரூம் 1ல ரோபோட் இருக்காது, அதை டெலீட் பண்ணணும். ரோபோட் இன் ரூம் 1 நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகே, சோ இப்போ ஏதாவது ஒரு ப்ரீ கண்டிஷனிங் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா மொத்த ஆக்ஷனும் ஃபெயில் ஆயிடும். அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஆட் அண்ட் டெலீட் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆட் அண்ட் டெலீட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, பிளானிங் லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப பேசிக் லெவல் ஒரு லிமிடேஷனோட தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஏடிஎல், ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஜிக் ப்ரெடிகேட்டும் ஃபங்க்ஷன் ஃப்ரீ லிட்ரல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. இங்க வந்து குவான்டிஃபையர்ஸும் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ஹான்ஸ்டு வெர்ஷன். இதுல குவான்டிஃபையர்ஸ் இருக்கும், கண்டிஷனல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி டிஸ்ஜங்டிவ் ப்ரீ கண்டிஷன்ஸும் அலவுடு. அதுல வந்து கன்ஜெக்ஷன்ஸ் தான் அலவுடு, இதுல வந்து டிஸ்ஜங்ஷனும் அலவுடு. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஆக்ஷன். ஸோ பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கலர் இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ப்ரீ கண்டிஷன். தேர் ஷுட் பி a கலர் டு பிரிண்ட் எக்ஸ். அடுத்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும், ஏதோ ஒரு கலர்ல நம்ம எக்ஸ பிரிண்ட் கலர் பண்ணிருப்போம். இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ரெட்னு எடுத்திருக்காங்க. ஸோ ரெட் கலர்ல கலர் பண்ணிட்டோம். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இது வந்து ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். அடுத்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா PDDL, பிளானிங் டொமைன் டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பிளானிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? இது வந்து ரிசர்ச்சர்ஸ் தான் ப்ரொசீட் பண்ணாங்க. இது வந்து இட் இஸ் சுப்பீரியர் டு நம்மளோட ஸ்ட்ரிப் ஏடிஎல் ரெண்டுக்கும் வந்து மேல்படி. இதுல என்னென்னலாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு டைப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கலாம், நெகட்டிவ் ப்ரீ கண்டிஷனிங்கும் அலவுடு. இதே மாதிரி டெலிட் லிஸ்ட், ஆட் லிஸ்ட் எல்லாம் வந்து கண்டிஷனல் பேசிஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீ டெலிட் பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அதே மாதிரி நியூமரிக்கல் வேல்யூஸும் இதுல அலவுடு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு PDDL அலவுடு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் பிளாக் வேர்ல்ட் ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பிளாக் வேர்ல்ட் ப்ராப்ளம்ல ஒரு சின்ன ஆக்ஷனுக்கு நம்மளுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகும், PDDL வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திருக்கேன். ஸோ இதுல வந்து ஸ்டாக் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கேன். ஸ்டாக்னா என்ன, ஒரு பிளாக்குக்கு மேல இன்னொரு பிளாக்கை வைக்கிறது. இங்க வந்து எக்ஸ் ஒய்ங்கிற 2 பிளாக் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு மேல எக்ஸை கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே, ஒய்ங்கிற பிளாக்குக்கு மேல எக்ஸுங்கிற பிளாக்கை வைக்கிறோம். அப்ப அதுல ப்ரீ கண்டிஷனிங் என்ன, ஒய்க்கு மேல நம்ம எக்ஸ் வைக்கணும்னா ஒய்க்கு மேல ஆல்ரெடி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப கிளியர் ஆஃப் ஒய். அதே மாதிரி அந்த ரோபோட்டிக் ஹேண்ட்ல எக்ஸ் இருக்கணும். அப்பதான் அது கொண்டு வந்து இங்க மேல வைக்க முடியும். ரைட்டா? சோ நம்மளுக்கு ஒய் கிளியரா இருக்கணும், எக்ஸ கொண்டு வந்து மேல வைக்கணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா இந்த ஸ்டாக்கிங் முடிஞ்சிருச்சு, ஒய்க்கு மேல எக்ஸ வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இப்போ ஒய் கிளியரா இருக்காது, ஏன்னா ஒய்க்கு மேல எக்ஸ வச்சாச்சு, இட் இஸ் நாட் கிளியர். அதே மாதிரி அந்த ரோபோட்டிக் ஹேண்ட் வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம். அப்ப எக்ஸ் வந்து அவங்க புடிச்சிட்டு இருக்குல்ல, அப்ப அந்த ஹேண்ட் வந்து எம்டியா தான் இருக்கு. அடுத்து எக்ஸுக்கு மேல ஒய் இருக்கு, சாரி ஒய்க்கு மேல எக்ஸ் இருக்கு,
எக்ஸ் தான் கடைசியா வச்ச பிளாக், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, கிளியரா இருக்கு. ஸோ எல்லா பாசிபிள் ரிஃப்ளெக்ஷன் இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணி சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த விதத்துல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இது PDDL லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு 3 பிளானிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸ்ட்ரிப் லாங்குவேஜ், அப்புறம் ADL, அடுத்து PDDL. இது எல்லாமே எதுக்குன்னா நம்மளோட பிளானிங்கை வந்து ஆட்டோமேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, தேங்க்யூ.